நீங்க தான் கண்டென்ட் பார்ட் 9. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல தாண்டவரே. பாய்ஸ் ஒரு பிக்கப் லைன் சொல்லுங்க, கேர்ள்ஸ் அதுக்கு ரேட் போதுங்க. கேர்ள்ஸ் போட்டாங்களோ இல்லையோ நாம போத்துருவோம். கவிதைக்கு தெரியுமா, கவிதை எழுதுவது கவிஞன் அல்ல காயம்பட்டவன் என்று. தெரியல. விடியாத இரவு வேண்டும், அதில் கலையாத கனவு வேண்டும், அந்த கனவிலாவது நீ எனக்கு வேண்டும். பிராக்டிக்கலா ஒண்ணு சொல்லவ, இதுல எதுவுமே நடக்காது. சேர்ந்த காதலை விட சேராமல் போன காதல் மிக அழகானது. அப்போ அவ புருஷன் கூட இருக்கிறத ரொம்ப அழகானதுன்னு சொல்றேன். வெரி குட் வெரி குட். ஆனா சேர்ந்த காதல்ல அழகு இருக்கும், கொஞ்சம் அக்கப்போதான் இருக்கும். இரும்பாக தான் வைத்திருந்தேன் என் இதயத்தை, யாருக்கு தெரியும் உன் விழிகள் காந்தம் என்று. நீ இன்னொருவரின் சொந்தமாகவே இருக்கட்டுமே, நிலவினை ரசிக்க வானின் அனுமதி தேவையா என்ன? நிலாவை ரசிச்சினா எவனும் கேட்க மாட்டான், ஆனா நீ சொல்ற பொண்ணை ரசிச்சினா அவன் புருஷன் வந்து கேட்பான். பிக்கப் லைன் சொல்ல சொன்னா இன்னொருத்த பொண்டாட்டிய பிக்கப் பண்ற லைன் சொல்றான் பாரு. நீ ரசிக்க என்னிடம் அழகு இல்லை, ஆனால் நீ வசிக்க அழகான இதயம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு சாரே வாடகை வீட்டுல தான் தங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். 7 மலை 7 கடலை கடக்க தெரிந்த எனக்கு உன் கண்களை கடக்க முடியவில்லை. என்ன இன்னைக்கு எத்தனை கவிதை படிச்சாலும் ஈரப்பசையே இருக்க மாட்டேங்குது. ஏதோ தொல்லுமேன்னு சொல்லி வச்சிருப்பானுங்க போல. மார்னிங் தான் வேக்கப், பொண்ணுங்க பின்னாடி போனா ஆகிரும் பிரேக்கப். சத்தியமா உனக்கு ஆயிடும். ஹாலிடேஸ்ல போவாங்க வெக்கேத்தனு, உன் ஹார்ட்டுக்குள்ள போக அனுப்பு லொக்கேத்தனு. வர மாதிரி நேத்து வரைக்கும் நீ தனி ஆளு, இனிமே நீ ஆளு. அட போதா. என் கனவிலும் நீ வருவாய் என்றால் என் கல்லறையிலும் நான் உறங்குவேன். தம்பி, கல்லறையில் உறங்கினால கனவு வராதுப்பா. Put in your heart jail and don't give me any bail. நீ மனம் விட்டு பேச என் மடி நான் தருவேன். ஆமா, இவர் மடிய பெரிய இந்த மடி, மனம் விட்டு பேசுறதுக்கு அதை தருவாராம். இவன் கதக்கதாமா, நீ வா என் மடியில படுத்துக்கா.